இதுக்கப்புறம்லாம் இந்த பைத்தியக்காரன் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வீட்டுல இருந்து ஓடிடலாம் அப்படின்னு பாக்குறா. கரெக்டா அந்த டைம் பார்த்து அவங்க புருஷங்கள்லாம் மாட்டிக்கிறா. அந்த சைக்கோ பார்த்த உடனே கோவப்பட்டு ஒரு கொம்பு எடுத்து அந்த பொண்ணை செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிடான். அந்த மண் ரோட்லயே தர தரன்னு வீட்டுக்கு எழுத்துன்னு போயிடுறான். அவங்க மாமியார் தான் பாவம் அந்த பொண்ணுக்கு சுடுதண்ணி ஒருத்தர் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு நடக்க முடியாத படுத்துட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு போட்டு ரொம்பவும் கொடுமை பண்றான். ஒரு நைட்டு திடீர்னு அவனை கத்தி வச்சு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. வீட்டு பக்கத்துல ஒரு தேள் ஒண்ணு போயிட்டு இருக்கோம். சரி அந்த தேலை எடுத்துன்னு வந்துட்டு கடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அவன் அந்த தேலையே போட்டு தள்ளிடுறான். எப்படியாச்சும் அந்த லைட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா அந்த டயத்துக்கு வந்து, ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அந்த லைட் எல்லாம் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஒரு நாள் அடுப்புல சாப்பாடு வச்சிருக்கும் போது அந்த சாப்பாடு பொங்கி அந்த கேஸ் ஆஃப் ஆயிடுது. சரி அதை அப்படியே ஆஃப் பண்ணாத விட்டுட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அந்த வீட்டையே கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அந்த இடத்தையும் ஒரு வழியா தப்பிச்சிடறான். ரெண்டு பேரும் வெளியூருக்கு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல குடிச்சிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டு இந்த பொண்ணு அந்த இடத்தையே அசிங்கப்படுத்துறான். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த போதையிலேயே நடந்து வரும்போது வர வழியில ஒரு தண்ணியில விழுந்துடுறான். சரி எப்படியாச்சும் தன்னோட வீட்டுக்காரனை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவன் பண்ண கொடுமைலாம் ஞாபகத்துக்கு வருது. சனியா அப்படியே சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறா.